தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி இளைஞரணி சார்பில் அரசியல் பயிலரங்கம் நடைபெற்றது. சென்னை அடுத்த தாம்பரம் தனியார் மண்டபத்தில் மனிதநேய மக்கள் கட்சி இளைஞரணி சார்பில் அரசியல் பயிலரங்கம் மாவட்ட செயலாளர் முகமது ரஃபீக் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாமக மாநில துணை பொதுச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் யாக்கூப், விசிக மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, மதிமுக மாநில துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா கலந்து கொண்டு அரசியல் பயிலரங்கம் குறித்தும் மனிதநேய மக்கள் கட்சி பேரிடர் காலங்கள் செய்த சேவை குறித்து சிறப்புரையாற்றினார். இதில் மாநில அமைப்பு செயலாளர் புலல் சேக், மாமக மாவட்ட தலைவர் ஜாகிர் உஷேன், இளைஞரணி மாநில செயலாளர்கள் தமீம் அன்சாரி, அப்துல் ரஹீம், முஜிபூர் ரஹ்மான் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தாம்பரம் யாக்கூப் பேசுகையில், மனிதநேய மக்கள் கட்சி 17ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், மருத்துவமனைகள் தேவையான உதவிகளை செய்து வருகிறது. மேலும் இந்த பயிலரங்கத்தின் நோக்கம் என்னவென்று சொன்னால், வக்ஃபு வாரிய திருத்த சட்டங்களை எதிராக எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை புறம் தள்ளிவிட்டு இந்திய கூட்டணி கட்சியில் உள்ள உறுப்பினர்கள் இந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என அவரது குரல்களை மதிக்காமல் இஸ்லாமியர் சொத்துக்களை அபகரிக்கவும் கொள்ளையடிக்கவும் முயல்கிறார்கள். இதனை இந்தியா கூட்டணி வன்மையாக கண்டிக்கிறது என தெரிவித்தார். மனிதநேய மக்கள் கட்சி துவக்கப்பட்டு 17வது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு, நலிந்த மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்து மருத்துவமனைகளுக்கு தேவையான உதவிகளை செய்யும்படியும் மரக்கன்றுகளை நடக்கூறியும் தலைவர் பேராசிரியருடைய ஜவஹர்லால் அவர்களுடைய உத்தரவுக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக செய்து வருகின்றோம். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி சார்பாக அரசியல் பயிலரங்கம் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் சார்பாக தாம்பரத்தில் நடைபெற்று இருக்கின்றது. இந்த பயிலனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கைகளை புறந்தள்ளிவிட்டு நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டத்தில் பல திருத்தங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்தும் அவர்களுடைய குரல்களை மதிக்காமல் வக்ஃபு வாரிய சட்டத்தின் மூலியமாக இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களை கொள்ளடிப்பதற்கு, திருடுவதற்கு ஒன்றிய பாஜக அரசாங்கம் செயலாற்றி கொண்டிருக்கிறது. இது வன்மையாக மனிதநேய மக்கள் கட்சியும் இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களும் கண்டித்திருக்கின்றார்கள்.